பலீஸை சுற்றி கடும் குளிர்காற்று வீசியது. அது அவனது உடலில் ஒரு தடிமனான, மூர்க்கமான பனிக்கவசமாக ஐஸ் ஆர்மர் உருமாறியது. அந்த கவசம் ஆழ்ந்த நீல நிறத்தில் இருந்தது. முழங்கைகள், முழங்கால்கள் மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் கூர்மையான முட்கள் நிறைந்திருந்தன. இடைவெளியே இல்லாமல் உடல் முழுவதையும் மூடியிருந்த அந்த கவசத்தின் ஒரு பகுதியாக அவனது கண்கள் கூட ஒரு படிகத் தலைக்கவசத்திற்கு பின்னால் மறைந்திருந்தன. அவனது கையில் குளிரையும் பனியையும் கக்கும் ஒரு பனி ஈட்டி உருவானது. அவன் அந்த ஈட்டியை வீச அது நூற்றுக்கணக்கான மீட்டர் தூரத்தை ஒரு நொடியில் கடந்து நேராக கார்னின் நெஞ்சை குறிவைத்து சீறி வந்தது. அதே சமயம் அந்த பண்டைய பனியரக்கன் நகரத் தொடங்கினான். அவன் வைத்த ஒவ்வொரு அடியும் தரையில் ஆழமான தடம் பதித்ததுடன் நிலத்தில் விரிசல்களையும் ஏற்படுத்தியது. ஆனால் அவன் கார்னை நோக்கி நேராக பாயவில்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பராமரித்தான். கார்னுக்கு மிக அருகில் சென்றால் அவன் காலத்தை நிறுத்தி தன்னை எளிதில் வீழ்த்தி விடுவான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். நகர்ந்து கொண்டே பலீஸ் மீண்டும் சில ரகசிய மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினான். சுற்றியுள்ள இடத்திலிருந்த மந்திர ஆற்றலை அவன் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். ஆனால் கார்ன் இந்த போரை இன்னும் நீட்டிக்க விரும்பவில்லை. 700 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த உயிரினத்திடம் இன்னும் என்னென்ன ரகசிய மந்திரங்கள் இருக்குமோ என்று அவன் எச்சரிக்கையாக இருந்தான். கார்னின் பார்வை கூர்மையானது. அடுத்த கணமே அவனது காலத்தை மெதுவாக்கும் மந்திரம் பலீஸை தாக்கியது. கார்னின் பார்வையில் படும் எந்த ஒரு உயிரினமும், அது எவ்வளவு வேகமாக இருந்தாலும் அவனது இந்த மந்திரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அதீத வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த பலீஸ் இப்போது கார்னின் கால வலைக்குள் சிக்கினான். காலத்தின் ஓட்டத்தில் பலீஸ் சிக்கிக்கொண்ட அதே சமயம் கார்ன் ஒரு வெள்ளி நிற மின்னலை போல சற்றே வலதுபுறம் நகர்ந்து தன்னை நோக்கி வந்த அந்த படிகை ஈட்டியை லாவகமாக தவிர்த்தான். கார்னின் ஸ்லோ ஸ்பெல் மந்திரத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பண்டைய பனியரக்கனின் வேகம் வெளிப்படையாக குறைந்தது. அவனது அசைவுகள் ஒவ்வொன்றும் மந்தமாகின. கார்ன் தனது டிராகன் சிறகுகளை பலமாக விரித்தான். நிலவொளியும் அனல் பிழம்புகளும் அவனது வெள்ளி நிற உடலில் பிரதிபலிக்க அவன் வானை நோக்கி எழும்பினான். ஒரு ராக்கெட் பாய்வதைப் போல நேர்கோட்டில் அவன் பலீஸை நோக்கி சீறினான். எந்தவித ஆபத்துமின்றி இந்த போரை முடிக்க வேண்டும் என்று எண்ணிய கார்ன் மீண்டும் டைம் ஸ்டாப் மந்திரத்தை பயன்படுத்தி அவனை வீழ்த்த தீர்மானித்தான். அவன் வானில் மின்னல் வேகத்தில் முன்னேறி சட்டென்று வேகம் குறைத்து கண் இமைக்கும் நேரத்தில் பலீஸுக்கும் தனக்கும் இருந்த இடைவெளியை குறைத்தான். கார்னின் இந்த அதீத வேகம் பலீஸை நிலைகுலைய வைத்தது. தன்னால் கார்னிடமிருந்து இடைவெளியை பராமரிக்க முடியவில்லையே என்று அவன் திகைத்தான். வேறு வழியின்றி பலீஸ் தனது மந்திர ஆற்றலை பயன்படுத்தி கூர்மையான பனிப்படிகங்களையும் கடும் குளிர்காற்றையும் ஒரு சூறாவளியைப் போல தரை வழியே கார்னை நோக்கி ஏவினான். அந்த சூறாவளி காற்றை கிழிக்கும் பெரும் சத்தத்துடன் முன்னேறியது. வெள்ளி நிற டிராகனான கார்ன் தனது பிரம்மாண்டமான உடலை சற்றே மேல் நோக்கி சாய்த்து அந்த பனிச்சிறையிலிருந்து மயிரிழையில் தப்பித்தான். மிகவும் ஆபத்தான அந்த தாக்குதலை கார்ன் அவ்வளவு எளிதாகவும் லாவகமாகவும் கையாண்ட விதம் அவனது தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தியது. வானிலிருந்து கார்ன் கீழே பாய்ந்தபோது அவனது பிரம்மாண்டமான உடல் ஒரு வெள்ளி நிற ஒளிக்கீற்றாக மாறியது. அதே சமயம் பலீஸின் மந்திர ஆற்றல் வேகமாக குறையத் தொடங்கியது. அவன் தனது ராட்சத கையை மெல்ல உயர்த்தி பின் பலமாக மூடினான். அந்த வழிகாட்டுதல் அசைவை தொடர்ந்து அவனது மந்திரம் முழுமை பெற்றது. அது 5ஆம் நிலை ஆற்றல் உருமாற்ற மந்திரமான கடும் குளிர்ச்சிறை எக்ஸ்ட்ரீம் கோல்ட் பிரிசன் ஆகும். திடீரென்று கார்னின் உடல் முழுவதும் பனி மலர்களும் பனி படிக கூட்டங்களும் தோன்றின. எவ்வித முன்னெச்சரிக்கையும் இன்றி வெடித்த கடும் குளிரால் கார்ன் இருந்த இடத்திலேயே உறைந்து போனான். அவனது உடல் ஒரு பெரும் பனிப்பாறைக்குள் சிக்கிக் கொண்டது. மந்திரம் பளித்ததைக் கண்ட பலீஸ் ஒரு குளிரில் மின்னும் ஒரு ராட்சத கோடாரியை வரவழைத்தான். அவன் அந்த கோடாரியை இரு கைகளாலும் பலமாக பற்றி கொண்டு வானில் உயரமாக குதித்தான். அவன் குதித்த வேகத்தில் தரை சுக்குநூறாக உடைந்தது. அவனது தடித்த கைகளின் தசைகள் புடைக்க காற்றை கிழிக்கும் ஓசையுடன் கோடாரியை சுழற்றினான். கார்னின் கழுத்தை நோக்கி அந்த பயங்கரமான கிடைமட்ட தாக்குதல் சீறி வந்தது. ஒரு கால டிராகனை கொல்லப்போகிறோம் என்ற உற்சாகத்தில் பலீஸின் முகத்தில் ஒரு அகலமான புன்னகை அரும்பியது. இதுவே அவனது கடைசி மற்றும் ஒரே வாய்ப்பு. ஆனால் அவனது அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. பலீஸை வியப்பிலாழ்த்தும் வகையில் கார்னை மூடியிருந்த அந்த பனிப்படிகங்களுக்குள்ளிருந்து காலத்தின் ஆற்றல் நீர் அலைகளைப் போல ஊடுருவி வெளியே பாய்ந்தது. கார்னை சுற்றியுள்ள இடம் அப்படியே நிசப்தமான ஒரு நிலைக்கு மாறியது. பனி உடையும் சத்தம் தொடர்ச்சியாக கேட்டது. கார்னை சிறைப்பிடித்திருந்த பனிப்படிகங்களில் எண்ணற்ற விரிசல்கள் தோன்றின.
ஒரு மழைக்காலத்தைப் போல பெரும் பனிக்கட்டிகள் உடைந்து நாலாபுரம் சிதறி பறந்தன. கார்ன் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து அந்த பனிச்சிறையிலிருந்து கம்பீரமாக வெளியே வந்தான். ராட்சத கோடாரியை ஏந்தியபடி அப்படியே சிலையாக உறைந்து நின்ற பலீஸை பார்த்து கார்ன் தனது தலையை அசைத்தான். என்னை திருப்பி தாக்கிவிடலாம் என்ற மாயத்தில் விழுவதுதான் மிக எளிதாக போலிருக்கிறது என்று கார்ன் நினைத்து கொண்டான். பனிக்குள் உறைந்திருந்தது அவனது காலத்தின் ஆற்றலை பயன்படுத்துவதை தடுக்கவில்லை. மறுபுறம் தங்கள் தலைவன் ஆபத்தில் இருப்பதைக் கண்ட மற்ற பனியரக்கர்கள் ஆத்திரமடைந்தனர். அவர்கள் வெள்ளை டிராகன்களுடன் மிக உக்கிரமாக போரிட்டனர். அதன் தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு கார்னை நோக்கி தூரத்திலிருந்து சில பனி ஈட்டிகளை வீசினர். ஆனால் கார்ன் அவற்றை திரும்பி பார்க்க கூட இல்லை. அந்த ஈட்டிகள் கார்னின் கால உறைவு மண்டலத்திற்குள் நுழைந்தபோது அதன் விளிம்பிலேயே நகர முடியாமல் நடு வானில் அப்படியே நின்றன. முடிந்துவிட்டது என்று கார்ன் கூறினான். அவன் தனது டிராகன் வாயை திறந்து அந்த முதிய பனி அரக்கனை நோக்கினான். கண்ணுக்கு தெரியாத, தொட்டுணர முடியாத காலத்தை திருடும் ஆற்றல் ஒரு நேர்கோட்டில் பாய்ந்து சென்று அசையாமல் நின்ற பலீஸை தாக்கியது. அவன் அணிந்த மிக வலிமையான அந்த தடிமனான பனிக்கவசம் இந்த நேரத்தில் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அந்த கால ஆற்றல் கவசத்தை துளைத்து கொண்டு அவனது உடலுக்குள் நுழைந்தது. அந்த பனிக்கவசத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது கார்னின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பலீஸின் உயிர் சக்தி மிக வேகமாக தளர்வதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. முதுமை, பலவீனம் மற்றும் இயலாமை ஆகியவை அந்த அரக்கனின் உடலில் காட்டுத்தீயைப் போல பரவின. ஏற்கனவே 700 ஆண்டுகளை கடந்த பலீஸ் ஒரு மனிதனின் 90 வயதிற்கு இணையான முதுமையிலிருந்தான். இப்போது கார்னின் காலத்தை திருடும் ஆற்றல் ஏற்படுத்திய முதுமை விளைவினால் அவன் தனது வாழ்நாளின் இறுதி வினாடிகளை நொடிப்பொழுதில் எட்டிவிட்டான். 10 வினாடிகள் கடந்தன. அந்த பண்டைய அரக்கனின் உயிர்ச்சக்தி முழுமையாக மறைந்தது. கால ஆற்றலின் அலைகளுக்குள் அவன் அமைதியாக மரணத்தை தழுவினான். அவனது மனம் கடைசியாக கார்னை நோக்கி உயரத்தில் குதித்து தனது கோடாரியைச் சுழற்றிய அந்த வீரமான தருணத்திலேயே நிலைத்திருந்தது. கால உறைவுக்குள்ளேயே அவனது உயிர் பிரிந்தது. அதே சமயம் கார்ன் ஒரு பெருமூச்சு விட்டபடி கால உறைவை நீக்கினான். அவன் சற்றே களைப்பாக உணர்ந்தான். காலத்தை நிறுத்தி வைத்துக்கொண்டே இந்த திருடும் ஆற்றலை வெளிப்படுத்துவது அவனது சக்தியை பெருமளவில் உறிஞ்சிவிட்டது. அந்த 10 வினாடிகளில் வெளியேறிய கால ஆற்றல் ஒரு பெரும் வெள்ளம் களைப்புரண்டு ஓடியதைப் போன்ற உணர்வை கார்னுக்கு கொடுத்தது. அந்த பண்டைய பனி அரக்கனின் உடல் வானிலிருந்து கீழே விழுந்து தரையில் மோதி பெரும் விரிசல்களை உண்டாக்கியது. மந்திரத்தின் துணை இல்லாததால் அவனது பனி கவசங்கள் சிதறி உடைந்தன. உள்ளே உயிரற்ற ஆனால் உறுதிமிக்க அவனது உடல் தெரிந்தது. நீல நிற தோல், வலிமையான உடல் வாகு மற்றும் இரும்பு போன்ற தசைநார்கள் அவன் எவ்வளவு பெரிய வீரன் என்பதை பறைசாற்றின. அவனது கண்கள் திறந்தே இருந்தன. பலீஸின் உடலில் எந்த காயமும் இல்லை. ஆனால் அவன் உண்மையில் இறந்திருந்தான். காலத்தால் உறிஞ்சப்பட்ட அவனது கண்கள் வெறுமையாக தெரிந்தன. ஒரு வலிமையான வீரனின் உடல் மட்டும் அங்கே கிடந்தது. கார்ன் தனது பார்வையை அந்த உடலிலிருந்து விலக்கிச் சுற்றிலும் பார்த்தான். டிராகன்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே நடந்த இந்த பயங்கரமான போரால் ஒரு காலத்தில் வரிசையாக இருந்த அந்த பனி அரக்கர் குடியிருப்பு இப்போது உருக்குலைந்து கிடந்தது. தரை முழுவதும் விரிசல்கள், வீடுகள் இடிந்து விழுந்திருந்தன. அந்த பகுதி முழுவதும் நெருப்பும் பனியும் மாறி மாறி மூடியிருந்தது. வீடுகளுக்குள் ஒளிந்திருந்த சில இளம் பனி அரக்கர்கள் போரின் அதிர்வலைகளால் உயிரிழந்தனர். உயிர் பிழைத்தவர்களின் கண்களில் டிராகன்கள் மீது மிகுந்த வெறுப்பு மாத்திரமும் தெரிந்தது. கார்ன் நேரத்தை வீணடிக்கவில்லை. காலத்தின் ஆற்றலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட கடும் மனச்சோர்வால் அவனுக்கு இப்போதே தூங்க வேண்டும் போலிருந்தது. இருப்பினும் தனது சிறகுகளை விரித்து ஒரு பலமான காற்றை உருவாக்கியபடி பனி ஓநாய்கள் போரிட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு விரைந்து சென்றான். அங்கே ஓநாய்களின் பிணங்கள் மலை போல குவிந்திருந்தன. ஏராளமான காட்டு ஓநாய்களும் மந்திர ஓநாய்களுடன் ஒரு மூர்க்கமான ஓநாயின் தலை நசுக்கப்பட்டு கிடந்தது. சில பனி ஓநாய்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. அவர்களின் எதிரிகளான அந்த 4 பனி அரக்கர்கள், 2 முதிர்ந்தவர்கள், 2 நடுத்தர வயதுடையவர்கள், உடல் முழுவதும் ஓநாய்களின் கடி மற்றும் நகக்கீறல்களால் இரத்த வெள்ளத்தில் நனைந்திருந்தார்கள். அவ்வளவு காயங்கள் இருந்தபோதிலும் அவர்கள் இன்னும் மிகுந்த உயிர் சக்தியுடன் காணப்பட்டனர். அந்த பலமான காயங்கள் கூட அவர்களை வீழ்த்த போதுமானதாக இல்லை. அந்த அரக்கர்களின் அந்த தாக்குதலை நிறுத்த எதனாலும் முடியவில்லை. ஒரு மூர்க்கமான பனிப்புலி தன் நகங்களை விரித்து ஒரு நடுத்தர வயது அரக்கனை பக்கவாட்டிலிருந்து தாக்கியது. ஆனால் அந்த அரக்கன் அந்த தாக்குதலை முன்கூட்டியே கணித்தது போல சட்டென்று விலகி தனது ராட்சத கோடாரியை புலியின் முதுகில் இறக்க ஓங்கினான். பனி ஓநாய்கள் அந்த புலியை காப்பாற்ற ஓடுவதற்குள் ஒரு பிரம்மாண்டமான வெள்ளி நிற டிராகன் நிழல் அங்கே மின்னல் என தோன்றி மறைந்தது.
கார்ன் ஏற்படுத்திய அந்த பெரும் காற்றால் கூட அவனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. கார்ன் தனது நகங்களை ஒரே வீச்சில் சுழற்றினான். அவனது தாக்குதலில் இதயம் துளைக்கப்பட்ட அந்த அரக்கன் தூக்கி எறியப்பட்டான். பிறகு ஆடுகளுக்குள் புகுந்த புலியைப் போல கார்ன் சீறினான். திகைத்திருந்த மற்ற அரக்கர்களை அவர்கள் சுதாரிக்கும் முன்னே நொடியில் கொன்று முடித்தான். நல்ல வேலை என்று தனது ஓநாய்ப்படையை சுருக்கமாக பாராட்டினான் கார்ன். அங்கிருந்து நகர்ந்தான். அவனது பார்வை இப்போது ஹோம்ஸ் மற்றும் குரோவ்ஸ் என்கிற 2 வெள்ளை டிராகன் காவலர்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்த 6 அரக்கர்கள் மீது திரும்பியது. அந்த 2 டிராகன்களின் உடல் செதில்களும் பல இடங்களில் உடைந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அரக்கர்களின் உடலிலும் டிராகன் நகங்களால் ஏற்பட்ட ஆழமான காயங்கள் இருந்தன. மீண்டும் பட்டாணி அளவிற்கு சிறிய நெருப்பு பந்துகள் கார்னிடமிருந்து சீறிச் சென்று துல்லியமாக அந்த 6 அரக்கர்களின் தலையை தாக்கின. திடீரென ஏற்பட்ட அந்த நெருப்பு வெடிப்புகள் போரிட்டுக் கொண்டிருந்த வெள்ளை டிராகன்களையே ஒரு கணம் திருக்க வெடித்தன. தங்களுக்கு உதவி கிடைத்துவிட்டதை உணர்ந்த அந்த டிராகன் காவலர்கள் நிலை குலைந்த அரக்கர்களை தாக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டனர். கார்ன் ஏற்படுத்திய அந்த வாய்ப்பை பயன்படுத்திய வெள்ளை டிராகன் காவலர்கள் தங்கள் முழு பலத்தையும் வெளிப்படுத்தி எஞ்சிய பனி அரக்கர்களை குறுகிய காலத்தில் வீழ்த்தினர். போர் முற்று பெற்றதும் கார்ன் தனது குளிர்ந்த குரலில் அந்த பயங்கரமான ஆணையை பிறப்பித்தான். இங்கிருக்கும் எஞ்சிய இளம் பனி அரக்கர்களையும் தேடி கண்டுபிடித்து கொல்லுங்கள். ஒருவர் கூட விட்டு வைக்காதீர்கள். எவரும் உயிர் பிழைக்க கூடாது. இந்த கட்டளையை கேட்ட அந்த 2 வெள்ளை டிராகன்களின் பார்வை கார்னின் கழுத்தில் சுற்றியிருந்த அந்த புகழ்பெற்ற கருப்பு செதில் வளையங்களின் மீது நிலைத்திருந்தது. இப்போது அவர்களின் மனதில் கார்ன் மீதான பயம் கலந்த உண்மையான மரியாதை கூடியிருந்தது. அவர்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி வணங்கி, மதிப்பிற்குரிய என்றையும் டிராகனே, உங்கள் கட்டளைப்படியே செய்கிறோம் என்று கூறி விட்டுச் சென்றனர். டிராகன்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே நடந்த அந்த உக்கிரமான போர் முடிவுக்கு வந்து சிதைந்த அந்த பழங்குடி கிராமம் மெல்ல அமைதியானது. அப்போது ஒரு சிறிய வெள்ளை உருவம் தடுமாறி வந்து கார்னை நோக்கி வந்தது. உடல் முழுவதும் காயங்களுடன் இருந்த அந்த வெள்ளை டிராகன் பெண் சாலியா கார்னின் அருகில் வந்து தயக்கத்துடன் பேசினாள். இந்த முறை என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்றாள். அவளது வெட்கம் கலந்த முக பாவனையிலிருந்து ஒருவருக்கு நன்றி சொல்வது அவளுக்கு எவ்வளவு கடினமான காரியம் என்பது தெளிவாக தெரிந்தது. கார்ன் அவளை குனிந்து பார்த்து தனது வழக்கமான அமைதியான குரலில் கூறினான், என்னுடைய இலக்கு அந்த வெள்ளி படிக சுரங்கம்தான். வரும் வழியில் உன்னை தற்செயலாக காப்பாற்ற நேரிட்டது. உனக்காகவே நான் இங்கு வந்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதே. நீ அதிர்ஷ்டவசாலி, அவ்வளவுதான். சற்று நிறுத்தி அவன் மேலும் கூறினான், உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நீ பலமுறை எனக்கு இரைகளை வழங்கியுள்ளாய். அதற்கான கைமாறாக இதை செய்ததாக கருதிக்கொள். இனிமேல் நீ எனக்கு எந்த இரையையும் தர வேண்டிய அவசியமில்லை. எனக்காக வேட்டையாட இப்போது என்னிடம் ஒரு படையே இருக்கிறது. நீ சீயரா மற்றும் மற்றவர்களை கவனித்துக்கொள். எனக்காக உன் ஆற்றலை வீணாக்காதே என்று கான் உறுதியாக கூறினான். மேலும் அவன் தொடர்ந்தான், நான் இன்னும் முழு வளர்ச்சியடைந்த டிராகன் அல்ல. எனக்கு இப்போதைக்கு அது போன்ற எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அதனால் வீணாக ஆசைப்படாதே. இதை கேட்ட அந்த வெள்ளை டிராகன் பெண் சற்று அதிர்ச்சி அடைந்தாள். கான் இவ்வளவு வெளிப்படையாக தன்னை நிராகரித்ததைக் கண்டு ஏமாற்றமடைந்த அவள், ஆனால் நீ இப்போது பார்ப்பதற்கு முதிர்ந்த டிராகனைப் போலத்தான் இருக்கிறாய், வயது என்பது வெறும் என்று ஏதோ சொல்ல வந்தாள். கான் அவளது பேச்சை பாதியிலேயே மறித்தான். அவனது முகம் தீவிரமாக மாறியது. அவன் மீண்டும் அழுத்திச் சொன்னான், இப்போதைக்கு ஒரு துணையை தேடும் திட்டம் எனக்கு இல்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பொதுவாக கானிடம் பேசுவது எளிது. ஆனால் அவன் எப்போது தீவிரமாகி தன் முகத்தை கடுகடுப்பாக மாற்றுகிறானோ அப்போது அவனிடமிருந்து ஒருவித அதீத அழுத்தம் வெளிப்படும். அதை யாராலும் புறக்கணிக்க முடியாது. கானின் இந்த தீவிரமான போக்கை கண்டு அந்த வெள்ளை டிராகன் பெண் மூச்சு திணறினாள். அவள் பயந்து பின்வாங்கி பலவீனமான குரலில், சரி, எனக்கு புரிகிறது என்றாள். துணையை தேர்ந்தெடுப்பதை பொறுத்தவரை கான் எண்ணிக்கையை விட தரத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த வெள்ளை டிராகன் பெண் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அல்லது அவள் மீது மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் கான் இது போன்ற விசித்திரமான மற்றும் சிக்கலான உறவுகளை ஒருபோதும் ஏற்க மாட்டான். அவள் பின்வாங்கியதைக் கண்டு கான் நிம்மதியடைந்தான். ஆனால் அவனது நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. அவள் இன்னும் முழுமையாக தன் முயற்சியை கைவிட்டதாக தெரியவில்லை. இறுதியாக தனது துணிச்சலை திரட்டிய அந்த வெள்ளை டிராகன் பெண், நீ வளர்ந்த பிறகு ஒருவேளை உனக்கு என்று மீண்டும் தொடங்கினாள். கானின் முகம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தது. அவன் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க அதிக வெப்பத்தை கக்கும் பல சிறிய நெருப்பு பந்துகள் அவனுக்கு முன்னால் தோன்றி காற்றில் மிதந்தன. இதை கண்ட அந்த வெள்ளை டிராகன் பெண்ணின் முகம் உறைந்து போனது. அவள் பயந்து கானிடமிருந்து ஒரு அடி பின்வாங்கி முகத்தை சுழித்தபடி வாயை மூடிக்கொண்டாள். இவளுக்கு சற்றே அடங்கிப் போகும் குணம் இருக்கிறது.
அன்பாகச் சொன்னால் கேட்பதில்லை, வன்முறையை பயன்படுத்தி மிரட்டினால் மட்டுமே வழிக்கு வருகிறாள் என்று கான் தனக்குள் பெருமூச்சு விட்டான். அவன் உருவாக்கிய அந்த நெருப்பு பந்துகள் ஒவ்வொன்றாக வானில் சீறி பாய்ந்து வண்ணமயமாக வானவேடிக்கைகளாக வெடித்துச் சிதறின. அதே சமயம் பிரகாசமாக மின்னிய அந்த வானத்தின் கீழ் இரத்த வாடை வீசும் அந்த பழங்குடியின கிராமத்தில் ஓநாய் படையும் 2 வெள்ளி டிராகன்களும் அங்குமிங்கும் ஓடி ஒளிந்திருந்த அல்லது தப்பியோடிய இளம் பனி அரக்கர்களை வேட்டையாடிக் கொண்டிருந்தனர். மற்ற உயிரினங்களாக இருந்தால் கான் அவற்றை பழக்கப்படுத்தி தனது அடிபணிய வைக்க முயற்சி செய்திருப்பான். ஆனால் அரக்கர்கள் வேறு. டிராகன்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையிலான படை என்பது தலைமுறையாக இரத்தத்தில் ஊறிய ஒன்று. அவர்களுக்குள் ஒருபோதும் சமரசம் இருக்க முடியாது. ஒரு இனம் அழியும் வரை இந்த போர் தொடரும். டிராகன் இயல்பை அடக்கி ஆள்வது கானின் விருப்பமல்ல. எனவே அந்த அரக்கர்களை தரம் பிரிப்பதிலோ அல்லது அவர்களை திருத்துவதிலோ கானுக்கு விருப்பமில்லை. அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவர்களை முழுமையாக அழித்துவிட கான் முடிவு செய்தான். அதன் பிறகு அந்த வெள்ளை டிராகன் பெண்ணை பொருட்படுத்தாமல் அவன் மட்டும் தனியாக அந்த வெள்ளை படிகச் சுரங்கத்திற்கு பறந்து சென்றான். அங்கு விலைமதிப்பற்ற கற்களின் வாசம் நிறைந்த காற்றை ஆழமாக சுவாசித்தபடி கண்களை மூடி மெல்ல உறக்கத்தில் ஆழ்ந்தான். டிராகன்களை பொறுத்தவரை இழந்த ஆற்றலையும் மனவலிமையையும் மீட்டெடுக்க உறக்கமே சிறந்த வழி. ஒரு டிராகனின் வாழ்நாளில் பெரும்பகுதி உறக்கத்திலேயே கழியும். 1 மாதம் கழிந்தது. அழிக்கப்பட்ட அந்த பனி அரக்கர் குடியிருப்பு இப்போது புதுப்பொலிப்பு பெற்றது. காப்லின் மந்திரவாதிகளும் மினோட்டார் பூசாரிகளும் இணைந்து புதிய வீடுகளை கட்டினர். வெவ்வேறு இனங்களின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப புதிய கூடுகள், கற்கள் வீடுகள் மற்றும் குடைகள் உருவாக்கப்பட்டன. ஒரு சிறிய பனிமலையின் உச்சிக்கு அருகில் கானுக்காக ஒரு புதிய ஆழமான டிராகன் கூடு அமைக்கப்பட்டது. கான் இப்போது தனது கூட்டிலிருந்து வெள்ளை படிகச் சுரங்கத்தின் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். கீழே படிகங்கள் நிறைந்த பகுதிக்கு அருகில் மினோட்டார் பூசாரிகள் இயற்கையின் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு மண்ணை பிளந்து மலைக்குள் ஆழமாகச் செல்லும் ஒரு சுரங்கப் பாதையை உருவாக்கினர். சாதாரண மினோட்டார்கள் பனி ஓநாய் மேற்பார்வையாளர்களின் மேற்பார்வையில் கற்களையும் இடிபாடுகளையும் அகற்றினர். திறமையான காப்லின் சுரங்க தொழிலாளர்கள் கருவிகளுடன் மினோட்டார் பூசாரிகளுடன் இணைந்து சுரங்கத்திற்குள் சென்றனர். அவ்வப்போது இயற்கையான வெள்ளை பனிக நாதுகள் வெட்டி எடுக்கப்பட்டு அவற்றில் உள்ள மண் மற்றும் கற்கள் சுத்தம் செய்யப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டன. மினோட்டார் பூசாரிகளால் சுத்தம் செய்யப்பட்ட அந்த வழுவழுப்பான பிரகாசமான வெள்ளை படிகங்கள் இறக்கையுள்ள காப்லின்கள் மூலம் கானின் டிராகன் கூட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அந்த புதிய கூட்டின் உட்பகுதியில் ஏற்கனவே ஒரு சிறிய வெள்ளை படிக குவியல் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த படிகங்களைச் சுற்றி அதீத வீரியம் கொண்ட பனி ஆற்றல்கள் சுழன்று கொண்டிருந்தன. அங்கு படிகங்கள் மட்டுமல்ல, அரக்கர் பழங்குடியினரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ரத்தினங்கள், கருவிகள் மற்றும் புத்தகங்களும் இருந்தன. பெரும்பாலான புத்தகங்கள் பயனற்றவைதானே தவிர சில புத்தகங்கள் மந்திர கலைகளின் வழித்தோன்றல் நூல்களாக இருந்தன. துரதிர்ஷ்டவசமாக கானுக்கு அரக்கர் மொழி பேச தெரியுமே தவிர அவர்களின் எழுத்துக்களை வாசிக்க தெரியாது. ஓகர் பழங்குடியினருக்கு எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. ஓநாய் இனவர் பேச மட்டுமே செய்வார்கள். இதனால் கானால் இன்னும் அரக்கரின் எழுத்து மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை. சமவெளியில் 1000 மைல் பனிச்சிகரத்தை ஒப்பிடும்போது இந்த மலையில் உள்ள டிராகன் கூடு அவ்வளவு எடுப்பாக தெரியவில்லை. சுரங்க வேலைகள் நடப்பதால் இங்கு இப்போது ஏராளமான ஆதரவாளர்கள் உள்ளனர். மேலும் இதன் பாதுகாப்பு ஐஸ்கிளிஃப் பகுதியை விட பல மடங்கு வலிமையானது. இருந்தாலும் கான் இந்த இடத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் மட்டுமே தற்காலிகமாக தங்கியிருக்கிறான். பழைய இடத்தின் மீது அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டு விடவில்லை. கானுக்கு எப்போதும் விரிந்த, பிரகாசமான மற்றும் முடிவற்ற பார்வை தரும் இடங்களே பிடிக்கும். எனவே அவன் இன்னும் அந்த பனிச்சிகர டிராகன் கூட்டையே அதிகம் விரும்புகிறான். போதுமான படிகங்களை வெட்டி எடுத்த பிறகு